வணக்கம். உங்க ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு எப்பவாவது கடுப்பா இருக்கீங்களா? அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் openhuman.ai. இது நம்ம டிஜிட்டல் உலகத்தையே மாத்த போற ஒரு விஷயம். வாங்க இது என்னன்னு டீடைலா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மெமரி இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இன்னைக்கு கேட்டா அதுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யாரு, நமக்கு என்ன பிடிக்கும்னு அதுக்கு சுத்தமா தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மறதி இருக்கிற ஏஐக்கு பதிலா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஏஐ இருந்தா சூப்பரா இருக்கும்ல. இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைட்ல ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். லெஃப்ட் சைட்ல பாருங்க, நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஏஐ. நம்ம பேச்சு துண்டு துண்டா இருக்கும், ஒரு செஷன் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சுது. ஆனா ரைட் சைட்ல இருக்கிறது தான் ஓபன் ஹியூமனோட விஷன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கு ஒரு கண்டினியூஸ் மெமரி, அதுவும் எல்லா டிவைஸ்ல இருக்கும். இது வெறும் ஆப் இல்ல, இது நம்மளோட ஒரு டிஜிட்டல் துணை மாதிரி. ஏஐல நம்ம எவ்வளோ முன்னேறிட்டோம். ஆனா இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங். ஒரு பெரிய பசில்ல கடைசி பீஸ் இல்லாத மாதிரி. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல மூளை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சுனே சொல்லலாம். ChatGPT மாதிரி எல்எல்எம்ஸ், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், மனுஷங்க மாதிரியே நம்மகிட்ட பேசுது, யோசிக்குது, ஏன் சில சமயம் கவிதையை கூட எழுதுது. சோ நம்ம டிஜிட்டல் ஹியூமன்ஸ்க்கு ஒரு பிரமாதமான மூளை ரெடி. அடுத்து வாய்ஸ். இதுவும் சால்வ் பண்ணியாச்சு. 11 லேப்ஸ் மாதிரி டெக்ஸ்ட் ஸ்பீச் சிஸ்டம்ஸ் நாம எழுதுறத அப்படியே இயல்பான குரலா மாத்திருது. முன்ன மாதிரி ஒரு ரோபோ பேசுற மாதிரி இல்லாம நிஜ மனுஷங்க மாதிரி உணர்ச்சிகளோட சந்தோஷம், சோகோன்னு எல்லாத்தையும் கலந்து பேச முடியுது. சோ வாய்ஸும் ரெடி. கடைசியா முகம், அதாவது ஃபேஸ். இப்போலாம் இது உண்மையா இல்ல கிராஃபிக்ஸான நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்கான டிஜிட்டல் முகங்களை உருவாக்க முடியுது. சரி, அப்போ மூளை இருக்கு, வாய்ஸ் இருக்கு, ஃபேஸும் இருக்கு, எல்லாம் தயார். அப்புறம் என்னதான் பிரச்சனை? பிரெயின், வாய்ஸ், ஃபேஸ் எல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த பிறகும் ஒரு பெரிய தடை இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு சேலஞ்ச். அந்த மிஸ்ஸிங் பீஸ், உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ். ஒரு டிஜிட்டல் ஹியூமன் பேசும்போது அதுக்கேத்த மாதிரி கை கால்களை அசைக்கிறது, முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வரது, இதெல்லாம் ரியல் டைம்ல நடக்கணும். இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த உடல் மொழி சரியா இல்லைனா எவ்வளோ நல்லா பேசினாலும் அது வரும் உயிரில்லாத பொம்மை மாதிரி தான் இருக்கும். இந்த கோட் அந்த பிரச்சனைய ரொம்ப கரெக்டா சொல்லுது. எவ்வளவுதான் ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் அந்த நேச்சுரலான உடல் அசைவுகள் இல்லைன்னா அந்த டிஜிட்டல் ஹியூமன்ஸ்க்கு ஆத்மா இல்லாத மாதிரி தான் தோணுதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா வர்றது தான் openhuman.ai. இது சிம்பிளா சொல்லணும்னா ஏஐக்கான ஒரு ஆப் ஸ்டோர்னு வச்சுக்கலாம். அப்போ openhuman.ai-னா என்னன்னு கேக்குறீங்களா? இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். கிரியேட்டர்கள் அவங்க உருவாக்கின டிஜிட்டல் ஹியூமன்ஸை இங்க விற்கலாம். நாம யூசர்ஸ் நமக்கு பிடிச்சமான ஒரு டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டை வாங்கி நம்மளோட எல்லா டிவைஸ்லயும், அதாவது ஃபோன், லேப்டாப், டிவி எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயமே அதுக்கு ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கிரியேட்டர்ஸ் டிஜிட்டல் ஹியூமன்ஸை உருவாக்குறாங்க. ஸ்டெப் 2, ஓபன் ஹியூமன் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரியையும் அதுக்கு தேவையான டெக்னாலஜியையும் கொடுக்குது. ஸ்டெப் 3, நாம, அதாவது யூசர்ஸ், அந்த ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை நம்மளோட எல்லா டிவைசஸ்லயும் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். சரி, இதுல வர்ற வருமானத்தை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? ரொம்பவே ஃபேரான ஒரு மாடல். வர்ற வருமானத்துல 70% அதை உருவாக்கின கிரியேட்டர்களுக்கே போயிடும். இதனால திறமையான கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. மீதி 30% தான் இந்த தளத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஓபன் ஹியூமன் எடுத்துக்கும். இது என்ன பண்ணுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுங்கிறத ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இங்க தான் இந்த பிளாட்ஃபார்மோட உண்மையான மேஜிக்கே இருக்கு. ஏமின்னு ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் உங்ககிட்ட இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில 7 மணிக்கே உங்க ஸ்மார்ட் மிரர்ல தோன்றி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுது. 8 மணிக்கு நீங்க கார்ல கிளம்பும்போது உங்க கார் டிஸ்பிளேல வந்து மீட்டிங்கை பத்தி ஞாபகப்படுத்துது. ஆஃபீஸ்ல உங்க டெஸ்க்டாப்ல, மதியம் உங்க ஃபோன்ல, ஈவினிங் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஸ்கிரீன்ல, ராத்திரி உங்க ஸ்மார்ட் டிவில, எல்லா இடத்துலயும் அதே எய்மி தான். விட்ட இடத்துல இருந்து பேச்ச தொடருது. எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. அப்பனா சிம்பிளா சொல்லணும்னா ஒரே நாள்ல 7க்கும் அதிகமான டிவைஸ்கள்ல ஒரே ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் உங்க கூடவே இருக்கும். இதுதான் இந்த டெக்னாலஜியோட பவர். இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு காரணம் ரொம்ப வேகமான டேட்டா சிங்க்ரனைசேஷன். அதாவது நீங்க பேசுறது எல்லாமே ஒரு சென்ட்ரல் மெமரியில சேவ் ஆகிடும். நீங்க போன்ல ஒரு விஷயம் பேசிட்டு அடுத்த செகண்ட் லேப்டாப் திறந்தா அந்த கான்வர்சேஷன் அங்க கண்டினியூ ஆகும். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு மாறுறதுக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. அந்த அளவுக்கு வேகமா இருக்கும். ஓகே, இது நல்லா இருக்கு. அப்போ இந்த டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற மொத்த பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
நீங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ், ரியல் டைம் 3D, எல்லா டிவைஸ்லயும் ஒரே மெமரி, அப்புறம் கிரியேட்டர்ஸ்க்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த எல்லா பாக்ஸ்லயும் டிக் இருக்கிறது ஓப்பன் ஹியூமனுக்கு மட்டும்தான். இதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் ஓப்பன் ஹியூமனோட லாங் டேர்ம் விஷன். அடுத்த 10 வருஷத்துல நாம தனித்தனியா ஆப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம கூடவே இருக்கிற இந்த டிஜிட்டல் உயிரினங்க கூட தான் நம்மளோட உரையாடல் இருக்கும். இது கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் உள்ள உறவையே மொத்தமா மாத்திடும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் துணை இருக்கு. அதுக்கு உங்கள பத்தி எல்லாமே, உங்க கனவு, உங்க ஆசை, உங்க லட்சியம்னு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னா, நீங்களும் அதுவும் சேர்ந்து என்னெல்லாம் உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க. இதற்கான சாத்தியங்களுக்கு முடிவே இல்ல.